மதினால சுரேஷ்க்கு வேலை கட்டி கையோட அப்பா அம்மாவும் ஆட்டோல ஏற்றி விட்டுறாங்க மதி. அதுக்கப்புறம் ரேவதி, மதி, மலர் 3 பேரும் உட்காந்து பேசுறாங்க. நான் அப்பா அம்மா கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்ட்டு நீ எதுக்கு பேசுனன்னு தெரியும், அவங்க கஷ்டப்படக்கூடாது தானே இந்த மாதிரிலாம் பேசுனேன் அப்படின்ட்டு மலர் மதி கேக்குறாங்க. ரேவதி அவங்க வீட்டுக்கார பத்தி புலம்புறாங்க. யாரும் இல்லைன்னு நினைக்காத, நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மதி நான் சரியாயிடுவேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சாப்பிடுவாங்கன்ட்டு எல்லாரும் கூப்பிடுறாங்க. அந்த டைம் நம்ம பிரமால பார்த்த மாதிரி சாப்பாடு மீட்டதெல்லாம் கீழே அப்பா மதி பார்த்து ஒரு எல்லாருக்கும் ஒரு ஒரு கிண்ணம் மாதிரி வைக்கிறாங்க. இல்ல தேவையில்லாம் இல்ல போடுங்கன்றாங்க. ஆமா தங்கராஜ் கேட்பாரா, அவர் பாருன்னு கீழே போட்டுனுக்குறாரு. ரேவதி கேக்குறாங்க ஏங்க அதுல போடுங்க அப்படின்னு. இப்ப நம்ம தங்கராசு என்ன சொல்றாரு, தனியா பாத்திரம் கழுவுனா அதுக்கு தண்ணி எல்லாம் வேஸ்ட் ஆகுதா, தண்ணி இல்லாம அங்கங்க இன்னும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அவர் ஊட்டுற நிறைய என் சொந்த வீட்டுல ஒரு கருவேப்பிலை போட எனக்கு உரிமை இல்லை என்ன மருமகன் கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, நீங்க உங்க இஷ்டத்துக்கு இருங்கன்ட்டு மருமகன் சொல்றாரு. பாக்கியராஜுக்கு ஒரு கூப்பன் கிடைச்சிருக்கு, 4 பேர் தான் போகணும்னு சொல்றாங்க. அதுக்கு மலர் நாம சுரேஷையும் மதியிட்டுன்னு போலாம் சொல்றாங்க. மாமியாருக்கு மலரை ஊருக்கு அனுப்ப இஷ்டம் இல்லை, ஏன்னா வீட்டு வேலை செய்ய யாரும் இல்லைன்ட்டு. இருந்தா என்னன்னு தெரியும். நான் உங்க ரோசி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.